வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். தமிழ்நாட்டுல உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டணும்னா அரசாங்க ஆபீஸ்ல போய் அப்ரூவல் வாங்குறது எவ்வளவு பெரிய தலைவலின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம கவர்மெண்டோட புது டிஜிட்டல் போர்ட்டல் மூலமா எப்படி ரொம்ப ஈஸியா அந்த அனுமதியை வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இந்த அலசல்ல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். அனுமதி ஏன் கண்டிப்பா தேவை, பழைய முறையில இருந்தே 7 வகையான கிளியரன்ஸ் என்ன, புதுசா வந்திருக்கிற செல்ஃப் சர்டிபிகேஷன் முறை எப்படி வேலை செய்து, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அப்புறம் அந்த ஆன்லைன் போர்ட்டலை எப்படி பயன்படுத்துறது, இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. ஒன்று, ஏன் உங்களுக்கு அனுமதி தேவை? கிராமத்துல சின்னதா ஒரு வீடு தானே கட்டுறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு பர்மிஷன் அப்படின்னு பல பேர் சாதாரணமா நினைச்சிடுறாங்க. ஆனா அது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டுக்கதை. கவர்மெண்டோட முறையான அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு வெறும் செங்கலை வச்சு கட்ட ஆரம்பிச்சா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பர்மிஷன் இல்லாம கட்டுனீங்கன்னா உங்களால எந்த ஒரு அடிப்படை வசதியையும் சட்டப்பூர்வமா வாங்கவே முடியாது. அதாவது உங்க பேருக்கு நிரந்தர சொத்து வரி ரசீது போட முடியாது, குடிநீர் இணைப்பு கிடைக்காது, முறையான வடிகால் இணைப்பும் வராது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், வீடு கட்டுறதுக்குன்னு வாங்கின தற்காலிக கரண்ட் கனெக்ஷனை வீடு கட்டின பிறகு ரெசிடென்ஷியல் கனெக்ஷனா மாத்தவே முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க முற்றிலுமா முடக்கப்படுவீங்க. பகுதி 2, அந்த 7 வகையான பாரம்பரிய கிளியரன்ஸ் நடைமுறைகள். இந்த புது ஆன்லைன் சிஸ்டம் எவ்வளவோ பரவாயில்லன்னு புரிஞ்சுக்கணும்னா பழைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய மலைய தூக்குற மாதிரி. நிலத்தோட மூலப்பத்திரத்தை செக் பண்றது, விவசாய நிலத்தை கன்வெர்ட் பண்றது, கிட்டத்தட்ட 51 விதமான ஜோனல் கிளியரன்ஸ்களை வாங்குறது, அப்புறம் FSI அடிப்படையில லே அவுட் அப்ரூவல் வாங்குறதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் பிரச்சனை தீரல. வேலையை தொடங்குறதுக்கான சர்டிபிகேட், யூட்டிலிட்டி கனெக்ஷன்ஸ், அப்புறம் கடைசியா உங்க வீடு முழுமையா கட்டப்பட்டு வசிக்க தயாரா இருக்குன்னு நிரூபிக்கிற ஆக்குபென்சி சர்டிபிகேட் வரைக்கும் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் இந்த பெர்மிஷனையே வாங்க முடிஞ்சது. பகுதி 3, செல்ஃப் சர்டிபிகேஷன் குறுக்கு வழி. இந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் சின்னதா வீடு கட்டுறவங்களுக்காக ஒரு சூப்பரான டிஜிட்டல் குறுக்கு வழியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு சீல் வாங்குறதுக்காக ஆஃபீஸா அலையறதுக்கு பதிலா இப்போ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமா நீங்களே உங்க அப்ளிகேஷனை செல்ஃப் சர்டிஃபை பண்ணிக்கலாம். இவ்ளோ பெரிய ரிலீஃப் இல்ல? ஆனா இந்த குறுக்கு வழியை பயன்படுத்துறதுக்கு சில அளவீடுகள் இருக்கு. இத உங்களுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட்னே சொல்லலாம். உங்க பிளாட் ஏரியா அதிகபட்சம் 2500 சதுர அடியாவும், கட்டப்படுற பில்டப் ஏரியா அதிகபட்சம் 3500 சதுர அடியாவும் இருக்கணும். பில்டிங் உயரம் 7 மீட்டர் தாண்டி போகக்கூடாது. அப்புறம் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது G+1 மட்டும்தான் கட்ட முடியும். இதுக்குள்ள உங்க பிளான் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்கலாம். அப்புறம் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, நீங்க அதிகபட்சம் 2 வீடுகள் மட்டும்தான் இதுல கட்ட முடியும். அதாவது கீழே ஒரு வீடு, மேல ஒரு வீடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல கட்ட முடியாது. பகுதி 4, உங்களுக்கான ஆவணங்களை தயார் செய்வது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ப்ரௌசரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில ஸ்கேன் பண்ணி ரெடியா இருக்கணும்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். உங்க இடத்தோட சமீபத்திய போட்டோ, பதிவு செய்யப்பட்ட சேல் டீட் பத்திரம், பஞ்சாயத்துல வாங்கின பட்டா காப்பி, அப்புறம் ஒரு இன்ஜினியர் மூலமா வரையப்பட்ட பில்டிங் பிளான் டிராயிங், இதெல்லாமே கண்டிப்பா தேவை. இங்கதான் பல பேர் சறுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போர்ட்டல்ல யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க பேர்ல தான் கண்டிப்பா சொத்து பத்திரம் இருக்கணும். அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி பேர்ல உள்ள இடத்துக்கெல்லாம் நீங்க உங்க பேர்ல அப்ளை பண்ணவே முடியாது. கொஞ்சம் உஷாரா இருங்க. பகுதி 5, இந்த ஆன்லைன் போர்ட்டலை எப்படி பயன்படுத்துறது? போர்ட்டலுக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். உங்க பேரு, அட்ரஸ் மாதிரியான பேசிக் டீடைல்ஸ், உங்க ஆதார் நம்பர், அப்புறம் 50லேருந்து 100 KB சைஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பாஸ்போர்ட் போட்டோவை அப்லோட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா இமெயிலுக்கு வந்துரும். லாகின் பண்ணதும் ஒரு புது செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. அதுல உங்க உறவு முறை, நீங்க எந்த உள்ளாட்சி அமைப்புக்கு கீழே வர்றீங்க, அதாவது கிராம பஞ்சாயத்தா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்க நிலத்தோட சரியான சர்வே நம்பரை என்டர் பண்ணணும்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. மேப்ல உங்க பிளாட் சரியா எங்க இருக்குன்னு நீங்க ஜியோ டேக், அதாவது ஒரு பின் டிராப் பண்ணணும். இத செஞ்ச உடனே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல உங்க நிலம் ஏதாவது தடை செய்யப்பட்ட பகுதியில வருதான்னு செக் பண்ணிடும். ஒருவேளை நீங்க மார்க் பண்ண இடம் கவர்மெண்ட் இடத்துக்கோ இல்ல நீர்நிலைகளுக்கோ பக்கத்துல இருந்து அதுக்கு என்ஓசி தேவை அப்படின்னு சிஸ்டம் ஒரு ரெட் ஃபிளாக காட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த ஈஸியான செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பயணம் இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பழைய நீண்ட அப்ரூவல் முறையா தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் ஓகேனா அடுத்தபடியா நீங்க கட்டப்போற கட்டடத்தோட அளவுகளை மேனுவலா என்டர் பண்ணணும். குறிப்பா முன்பக்கம் 1.5 மீட்டர், பக்கவாட்ல 1 மீட்டர், பின்பக்கம் 0 இல்லனா 0.5 மீட்டர் என சட்டப்படி விட வேண்டிய இடைவெளிகளை சரியா விட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சிஸ்டத்துக்கு நிரூபிக்கணும். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் செஞ்ச பிறகு ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம் வரும். இந்த நிலம் முழுசும் என்னோடதுதான், இது எந்த ஆக்கிரமிப்பு நிலமும் கிடையாது அப்படின்னு சில கடுமையான விதிமுறைகளுக்கு நீங்க டிஜிட்டல் முறையில உங்க ஒப்புதலை கண்டிப்பா கொடுக்கணும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த முழு ப்ராசஸ்லயும் நீங்க எந்த ஒரு பேப்பர்லயும் நேர்ல போய் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க ஆதார் கார்டை லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியை யூஸ் பண்ணி அப்ரூவல் கடிதத்திலையும் டிராயிங்லயும் சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன்லயே உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை செஞ்சிடலாம். பணம் கட்டண மறுகணமே மேஜிக் நடந்த மாதிரி உங்களுக்கான பில்டிங் பெர்மிட் ஆர்டர், டிராயிங் லெட்டர், பேமெண்ட் ரசீது எல்லாமே லீகலான டிஜிட்டல் கையெழுத்தோட டவுன்லோட் ஆயிடும். இனி என்ன, உடனே வேலையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். கவர்மெண்டோட அப்ரூவல் என்னவோ எந்த அலைச்சலும் இல்லாம ஈஸியா உங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா நிஜமான வேலை இனிமேல் தான் அந்த மண்ணுல ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய இந்த கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு சரியான நம்பிக்கையான ஒரு கான்ட்ராக்டரை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அத பத்தி நாம கண்டிப்பா சிந்திக்கணும். மீண்டும் இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு அலசல்ல சந்திப்போம். நன்றி.